என் புருஷனுக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து வச்சேன். இன்று போய் நாளை வான்ற கதையா டெய்லி நான் ஓட்டிக்கிட்டே இருந்த காரணத்தால நானே செஞ்சுக்கிறேன், நீ ஆணியே கழட்ட வேணான்னு களத்துல இறங்கிட்டாப்ல. இந்த நூடுல்ஸ் எப்படி செய்வது என்றால், ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் பாக்கெட்ல எவ்வளவு நிமிஷம் வேக வைக்கணும்னு எழுதிருக்கும், அத்தனை நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். அதுக்கு மேல வேக வச்சா ஓவர் குக் ஆயிடும். சோ 3 to 4 minutes தான் இந்த நூடுல்ஸ் வேக வச்சா. அதுக்கு கடாயில தண்ணி, அதுல கொஞ்சமா எண்ணெய், உப்பு. ஏன்னா எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நூடுல்ஸ் ஒட்டாது. நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதை தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிடணும். அப்புறம் கடாயில எண்ணெய், கொஞ்சமா பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, இது எல்லாமே சின்ன சின்னதா சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு அரை வெங்காயம் நீல வாக்குல நறுக்கி சேர்த்துட்டு கோஸ், கேரட், அதுக்கப்புறம் கேப்சிகம் இது எல்லாமே நீல வாக்குல நறுக்கி சேர்த்துக்கணும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், வினிகர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி வேக வச்சிருந்த நூடுல்ஸையும் சேர்த்துட்டு கடைசியா சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes கழிச்சு எடுத்தோம்னா சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் ரெடி. அம்புட்டு தான் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு நைட் டின்னரை முடிச்சாச்சு.